யப்ன ஆதம் அன்ஃபிக் யுன்ஃபக் அலைக். ஹதீஸ்ல வருது, நீ காசை செலவு பண்ணா உனக்கு காசு வரும். ஜக்காத்தை கொடுத்தா அல்லாஹ் உடனே தூக்கி 10 மடங்கு உன் முகரையில் எரிஞ்சிருவான். கொடுக்கறதே இல்லை. நாங்க சேர்த்து வைக்கிறோம்னா இருக்கிற காசு போகுது, நோய் வருது. தாவு மரதா கும்பிஸ் சதகாத். இன்னும் அரபு நாடுகளில் உண்டு. யாருக்காவது ஜுரம்னா 10 மூட்டையை கொண்டு போய் அரிசியை உடனே சதக்கா கொடுத்துருவான். 4 ஏழைகளை கூப்பிட்டு காசை கொடுத்துட்டு தான் டாக்டர்கிட்டே போவான். டாக்டர் பார்த்த உடனே சொல்லுவானே ஒண்ணுமே இல்லையே, நல்லா இருக்காரன்றுவான். எங்க ரசூல்லா சொன்னாங்க, நோய்களை சதக்காக்களை கொண்டு நிவாரணம் தேடிக்கொள்ளுங்கள். அப்ப காசுக்கும் இதுக்கும் தொடர்புண்டு. இந்த இடத்துல ஃபாயில் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை கொண்டு கணக்கு போட்டு எழுதணும். என் ஒய்ஃப்கிட்ட எத்தனை கிராம் தங்கம் இருக்கு, என்கிட்ட பேங்க் பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை எழுதி அதுக்கு எவ்வளவு 2.5% வருதுன்னு கணக்கு வச்சுக்கிட்டு அதை ஜக்காத்தா கொடுக்கணும். யார் தகுதியை அவருக்கு கொடுக்கணும். முதல்ல சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும். அந்த காசை எடுத்து நம்ம தெருல இருக்கக்கூடிய தகப்பன் இல்லாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். எவ்வளவு கொடுக்கணும்? அவங்க தேவை எதை கொண்டு நிறைவடையுமோ அவ்வளவு கொடுக்கணும். 100 ரூபா 200 ரூபா. வருஷமா அவனை பிச்சைக்காரனாவே வச்சிருக்கிறதுக்கு பேர் ஜக்காத்து இல்லை, பணக்காரனை ஆக்குறதுக்கு பேர் தான் ஜக்காத்து. ஏன்னா இதை நான் சொல்லல, பெருமானார் சொல்லி விட்டுட்டு போனாங்க. ஃபாயில் அப்படி. இன்னும் இதுக்கு விளக்கம் சொல்லணும். இதோட நிப்பாட்டிக்கிறேன். ஜக்காத்தை கொடுத்து பழகணும். இன்னையிலிருந்து ஆரம்பிக்கணும். என் ஜக்காத்தை நான் எழுதி வைத்து நான் கொடுப்பேன். சார் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களை பணக்காரர்களாக தவிர மரணமடைய வைக்க மாட்டான். செல்வந்தர்களாக இருப்பீங்க. காசு வந்துகிட்டே இருக்கும் கையில. நான் பொய் சொல்லல, நீங்க மட்டும் கொடுத்து பாருங்க. மரணம் வரை உங்க கையில காசு என்னைக்கு சம்பாதிக்க அல்லாஹ் ஆரம்பிச்சு வேலைக்கு போனீங்களோ, நீங்கள் மரணம் அடைகிற வரை உங்க கையில கெத்தையா காசு வந்துகிட்டு இருக்கும். அப்படித்தான் மரணம் அடைவீங்க.